அனைவருக்கும் இனிய வணக்கம். சித்திரை புத்தாண்டு குரோதி வருட பிறப்பு 2024. வாக்கிய பஞ்சாங்க கணிப்பின் பிரகாரம் கலியுகாதி சுத்த தினம் நாடி 35 வினாடி 25, சரியான சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 31ஆம் நாள் 13/4/2024 சனிக்கிழமை அன்று முன்னிரவு நாடி 35 வினாடி 25 8:15 பூர்வபக்ஷ சஷ்டி திதியில் மிருகசீரிட நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் சோபன நாமயோகத்தில் கௌலவ கரணத்தில் துலாம் இலக்கினத்தில் மிதுன நவாம்சத்தில் சனி கால ஓரையில் சனி சூக்கும ஓரையில் தாமத குணவேளையில் நட்சத்திர பட்சியாகிய வல்லூறு அரசு தொழிலும் சூக்கும பட்சியாகிய உண்டி தொழிலும் செய்யும் காலத்தில் இப்புதிய குரோதி வருடம் பிறக்கின்றது. அன்று பிற்பகல் நாடி 25 வினாடி 25 4:15 முதல் அன்று பின்னிரவு நாடி 45 வினாடி 25 12:15 வரை விஷ்ணு புண்ணிய காலமாகும். இப்புண்ணிய காலத்தில் யாவரும் விதிப்படி சங்கற்பித்து மருத்து நீர் தேய்த்து சிறுசில் பொன்கிளையும் காலில் ஆலிலையும் வைத்து ஸ்நானம் செய்து கபிலம் பட்டு போன்ற வெண்மையான பட்டாடையாயினும் வெள்ளை கரையமைந்த புதிய பட்டாடையாயினும் தரித்து நீலக்கல் வைரம் முதலியவற்றால் ஆகிய ஆபரணம் அணிந்து சுகந்த சந்தனம் பூசி நறுமலர சூடி விக்னேஸ்வரர் முதலிய தெய்வ வழிபாடு செய்து இயன்ற தான தர்மங்களை செய்து குரு பெற்றோர் முதலிய பெரியோரை வணங்கி ஆசி பெற்று உற்றார் நண்பர்களுடன் அளவலாவி அறுசுவை உணவுடன் வேப்பம்பூ பிட்டு சேர்த்தருந்தி தாம்பூலம் தரித்து கண்ணாடியில் முக தரிசனம் செய்து புதிய வருட பலன்களை வாசித்தும் கேட்டும் நன்குணர்ந்து தத்தம் சமய நூல்களை பாராயணம் செய்வது சிறப்பாகும். மறுநாளாகிய குரோதி வருட சித்திரை 1ஆம் நாள் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வைகரையில் துயிலெழுந்து மன தூய்மையுடன் கடவுளை தியானித்து தாம் முன் செய்தவைகளையும் மேற்செயற்பாலனமாகிய அறம் பொருள் இன்பங்களையும் சிந்தித்து கண்ணாடி தீபம் நிறைக்குடம் தன் வழக்கை தாய் தந்தை தேவதைகளின் திருவுருவம் திருமுறை புத்தகம் தாமரை முதலிய பூக்கள் பலவகை மஞ்சள் குங்குமம் சந்தனம் வெற்றிலைப்பாக்கு முதலிய மங்கள பொருட்களை தரிசித்து நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்து வீடுகளிலே சூரியனுக்கு பொங்கல் பூஜை வழிபாடு செய்து பூஷணதான தருமங்களை ஆற்றி மங்களகரமாக வாழ்வோமாக. குரோதி வருட சங்கிரமதோஷ நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் 1ஆம் 2ஆம் 3ஆம் கால்கள் சித்திரை விசாகம் 4ஆம் கால் அனுஷம் கேட்டை அவிட்டம் இவற்றிற் பிறந்தோர் தவறாது மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து இயன்ற தான தருமங்களை செய்து சங்கிரமதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பாகும். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.